உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிதான் ஆவியின் மனிதன். இந்த ஆவியின் மனிதனுக்கு உள்ளான மனிதன் என்று சொல்லலாம். இந்த ஆவியின் மனிதனுக்கு புதிய சிருஷ்டியின் மனிதன் என்று சொல்லலாம். இந்த ஆவியின் மனிதன் முதலாவது தேவ நீதி ஆக்கப்பட்டிருக்கிற மனிதன். நம்முடைய ஆவிக்குள்ளே முதலாவது தேவ நீதி என்ற அடையாளத்தை வசனத்துக்குள்ள உங்களுக்கு காண்பித்தேன். ஒரே ஒரு வசனம் சொல்றேன். நாம் விசுவாசத்தினாலே நீதி ஆக்கப்பட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே யூதர்கள் செய்வதிலே நீதி, நீங்களும் நானும் விசுவாசிப்பதிலே நீதி. அவர்கள் ஆண்டவர் சொன்ன காரியத்தை குறித்தெல்லாம் அவர் கற்பனையை எல்லாம் செய்வதற்கு சாவதானமாய் இருந்தால் அதுவே அவர்களுக்கு நீதி. ஆகவே அவர்கள் மனசுல என்னதான் இருக்கணும், ஆண்டவருடைய கற்பனை இருக்கணும், கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த கட்டளை இருக்கணும், அடுத்தபடி அதை செய்வதை குறித்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை செய்தால்தான் நீதி. ஆனால் நீங்களும் நானும் செய்வதில் அல்ல, விசுவாசத்தினாலே நீதி ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் மனதுல தேவன் கொடுத்த கட்டளை கற்பனை யூதர்கள் மனதுல, உங்க மனதுல என்னுடைய மனதுல இயேசு செய்து முடித்ததுதான் நம்முடைய மனதுல இருக்கணும். இயேசு செய்து முடித்ததை நம்முடைய மனசுல வச்சு தொடர்ந்து நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல நீங்களும் நானும் நீதியிலே ஸ்திரப்படுகிறோம். இயேசு செஞ்சதை மனசுல வச்சு தொடர்ந்து நன்றி சொல்ல நன்றி சொல்ல, இயேசு செஞ்சதை விசுவாசிக்க விசுவாசிக்க நீதியிலே ஸ்திரப்படுகிறோம். இந்த நீதியிலே ஸ்திரப்படும் போது கொடுமைக்கு தூரமாயிருப்போம். திகில் நம்மை அணுகுவதில்லை, நாம் பயப்படாது இருப்போம். ஆகவே நம்முடைய ஆவியின் மனிதன் முதலாவது தேவ நீதியாக்கப்பட்ட ஆவியின் மனிதன். இன்னைக்கு இந்த ஆவியின் மனிதனுக்குள்ள தேவ மகிமையை குறித்து உங்களுக்கு வசனத்துல எடுத்து காண்பிக்க போகின்றேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய ஆவிதான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே முதலாவது தேவ நீதி, இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே இரண்டாவது தேவ மகிமை. இப்ப பாருங்க, ஆதாமை குறித்து வாசிக்கும் போது சங்கீதம் 8, மகிமையினாலும் கனத்தினாலும் தேவன் அவனை முடிசூட்டி சகலவற்றையினுடைய பாதங்களுக்கு என்னப்படுத்தினார், கீழ்ப்படுத்தினார். ஆகவே ஆதாம் மகிமையினால் கனத்தினாலே முடிசூட்டப்பட்டவன். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆதாமுக்குள்ள என்ன இல்லை? தேவ நீதி இல்லை. ஏனென்றால் ஆதாம் வீழ்ச்சி அடைவதற்கு முன்பாகவே தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவன். தேவன் தம்முடைய சுவாசத்தை அவனிலே வைத்தார். அவன் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டான். ஆகவே ஆதாம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போது நம்ம உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி முதலாவது தேவ நீதி என்று போன வாரம் சொன்னேன். அந்த தேவ நீதியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை காண்பித்தேன். இந்த வாரம் இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி தேவ நீதி மாத்திரமல்ல, தேவ மகிமை இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே இருக்கிறது. கரத்தை உயர்த்தி, உங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே தேவ மகிமை இருக்கிறது. தேவ மகிமை. முந்தின ஆதாமை பாருங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். அதே மகிமை இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே இருக்கிறது. இப்பொழுது இன்றைக்கு செய்தி உங்க மனசுல வைக்க வேண்டியது மகிமை காணப்படும். என்ற செய்தியில நீங்கள் மனதில வைக்க வேண்டியது மகிமை காணப்படும். வலது இடது புறம் பார்த்து மகிமை காணப்படும் என்று சொல்லுங்க. மகிமை காணப்படும். ஓகே, மகிமை காணப்படும். இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் இந்த மகிமை எப்படி
வந்தது. ஆதாமை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். ஆனாலும் தேவன் அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருந்தாலும் அதை அவன் விட்டு விட்டான். அதை அவன் இழந்து போனான். ஆதாம் விட்ட மகிமையை, ஆதாம் விட்ட அந்த கணத்தை மறுபடியும் உங்களுக்கு எனக்கு கொண்டு வரும்படி இயேசுவின் சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டது. கருத்தை உயர்த்தல சொல்லுங்க. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. சூட்டப்படுதல் என்றாலே சிரசிலே வைக்கப்படுவதுதான். ஆதாம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டப்பட்டார். என் சிரசில ஒரு கிரீடம் இருந்தால் நீங்க இப்போது அதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இப்போது அவன் சிரசிலே தேவன் சூட்டி இருந்த மகிமை கனத்தை சாத்தான் உரிந்து விட்டான். ஆனால் இப்பொழுது தேவன் தம்முடைய குமாரனை மாம்சத்தில இரத்தத்தில வெளிப்படுத்தி ஆதாம் இழந்த மகிமை கணம் என்ற அந்த சூட்டப்படுதலை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தம்முடைய குமாரனுக்குள்ளே கொண்டு வரும்படியாய் இயேசுவின் சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டது. ஆகவே எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த மகிமையின் துவக்கத்தை உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் மூலம் வந்த மகிமை, அந்த மகிமை எங்க வந்திருக்குன்னு கேட்பேன். என் ஆவியில இருக்குன்னு சொல்லணும். அந்த மகிமை எங்க இருக்கு? என் ஆவியிலே இருக்கிறது. அந்த ஆவி முதலாவது என்னவா இருக்கிறது? தேவ நீதியா இருக்கிறது. இந்த வாரம் எதை பார்க்க போகிறோம்? அந்த ஆவியிலே தேவ மகிமை இருக்கிறதை பார்க்க போகிறோம். ஓகே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 நான் வாசிக்கின்றேன். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்திரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இப்ப தேவன் யாரை முடிசூட்டினார்? தம்முடைய குமாரனை. ஆதாமை மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டினாரே, அதை அவன் இழந்து போனான். இப்போது பிந்தின ஆதாமுக்குள்ளே அதே மகிமையினாலும் கனத்தினாலும் தேவன் முடிசூட்டி இருப்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் ஒண்ணுமே செய்யல. நல்லா புரிஞ்சுங்க. ஆதாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன். தம்முடைய சுவாசத்தை அவனுக்குள் வைத்தார். அவன் தேவ சாயலை, தேவனுடைய மகிமை உடையவன். ஆதாம் ஒண்ணுமே செய்யல. ஆனால் இப்போது இயேசு உங்களுக்காய் எனக்காய், நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்காய் எனக்காய் மரணத்தை ருசி பார்க்கும்படி இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். கரத்தை உயர்த்தி. மரணத்தை ருசி பார்த்தது மாத்திரம் அல்ல, இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம். எந்த மரணம்? சரீர மரணம் அல்ல, ஆதாமுடைய ஆவியில ஏற்பட்ட மரணத்தை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு, தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு, அந்த மரணத்தை, ஆவியில் ஏற்பட்ட மரணத்தை உத்திரித்ததின் நிமித்தம் இயேசு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணிட்டாரு? மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டாரு. இயேசு மரணத்தை உத்தரித்தார். இயேசு மரணத்தை பரிகரித்தார். இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். ஆகவே தேவன் தம்முடைய குமாரனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை பார்க்கின்றோம். இப்ப அடுத்த வசனம் தான் உங்களுக்கும் எனக்கும். அடுத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 1, 2, 3. 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. இங்க மொழிபெயர்ப்பில ஒரு சின்ன தவறு இருக்கிறது. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், மகிமையில்னாவே பரலோகம் அது அல்ல, அநேகம் பிள்ளைகளை மகிமைக்கு கொண்டு வந்து சேர்க்க. ஆதாம் எதை இழந்து போனா?
மகிமையை இழந்து போனான். இப்ப இயேசு மரணத்தை ருசி பார்த்தது நிமித்தம் இயேசு மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டப்பட்டது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் அதே மகிமைக்கு கொண்டு வந்து சேர்க்க தம்முடைய குமாரன் இயேசுவை, ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தினார். நல்லா கவனிங்க. இயேசு முதலாவது மரித்தார். இயேசு உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தப்பட்டார். ஆகவே தேவன் தம்முடைய குமாரனை மகிமையினால் கனத்தினாலும் முடிசூட்டி இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களையும் என்னையும் அதே மகிமையிலே அதே கனத்திலே உங்களையும் என்னையும் முடிசூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி தேவ நீதி மாத்திரமல்ல, உங்க உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி மகிமை, கணம். இது எதன் வழியாய் வந்தது? இயேசுவின் மரணத்தின் வழியாய். இது எதன் வழியாய் வந்தது? இயேசுவின் உபத்திரவத்தின் வழியாய். இது எங்கே வந்திருக்கு? என் ஆவிக்கு வந்திருக்கு. எந்த ஆவிக்கு வந்திருக்கு? உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிக்கு வந்திருக்கிறது. ஆகவே உங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில இப்போது தேவ நீதி மாத்திரமல்ல, நம்முடைய உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில தேவ மகிமை. ஹல்லேலூயா. ஐயா, நீங்கள் யார்? நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? இயேசுவின் வழியாய், இயேசுவின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஸ்லாக்கியம், அடையாளம், ஸ்தானம், இவைகளை அடையாளம் கண்டுபிடித்து இவைகளிலே வாழ்கிற வாழ்வில் தான் நீங்கள் உயர முடியும். இவைகளில் வாழ்கிற வாழ்வில் தான் நீங்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்க முடியும். இவைகளில் வாழ்கிற வாழ்வில் தான் நீங்கள் இயேசுவை மக்களுக்கு வெளியே கொண்டு வர முடியும். இன்னைக்கு நீங்க மனசுல வைக்க வேண்டியது மகிமை காணப்படும். வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து சொல்லுங்க, மகிமை காணப்படும் சொல்லுங்க. கரத்தை உயர்த்தி. இந்த மகிமை எங்க இருக்குன்னு கேட்பேன். இங்க இருக்கு, நீங்க கைய வச்சு சொல்லணும். இந்த மகிமை எங்க இருக்குன்னு கேட்பேன். என் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில இருக்குன்னு சொல்லணும். இந்த மகிமை எங்க இருக்கு? நம்முடைய உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில. இந்த மகிமை என்ன மகிமைன்னு கேட்பேன். தேவ மகிமைன்னு சொல்லணும். இந்த மகிமை என்ன மகிமை? தேவ மகிமை. இந்த மகிமை யாருக்குள் இருந்த மகிமைன்னு கேட்பேன். ஆதாமுக்குள் இருந்த அதே மகிமைன்னு சொல்லணும். இந்த மகிமை யாருக்கு தேவன் வச்ச மகிமை? ஆதாமுக்கு வச்ச அதே மகிமை. இந்த மகிமை உங்களுக்கு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்பேன். இயேசு எனக்காய் மரித்தார், இயேசு எனக்காய் ருசி பார்த்தார், இயேசு எனக்காய் உபத்திரவத்தினால் பூரணப்படுத்தப்பட்டார், அதுல வந்துச்சுன்னு சொல்லணும். இந்த மகிமை உங்களுக்கு எனக்கு எதுல வந்துச்சு சொல்லுங்க. இயேசு எனக்காய் மரித்தார், இயேசு எனக்காய் மரணத்தை ருசி பார்த்தார், இயேசு எனக்காய் உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தப்பட்டார். சத்தமா காணுமே. அதற்குள்ள மகிமை என் ஆவியில இருக்கு. இந்த மகிமை என்ன ஆகணும்? மறந்துட்டீங்களே? இல்லையா, காணப்படணும்யா. இன்னைக்கு செய்தியில மனசுல வைக்க வேண்டியது காணப்படும். இந்த மகிமை என்ன ஆகணும்? இந்த மகிமை என்ன ஆகணும்?